இப்போ வந்துட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நமக்கு இப்படி என்ன செய்யலாம் ஜாப்சன் இதில் வந்துட்டு என்ன செய்யலாம் நமக்கு சர்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அஹ், இன்சாஃப் இருக்கிறீங்களா? ஓம் சார், ஓம் சார். நீங்க உங்களோட கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன செய்யற ஐடியா? இன்ஷா அல்லாஹ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் கிளம்புல ட்ரைனிங் ஒன்று எடுத்துட்டு இனி ஓகே. போற ஐடியா தான் சார். ஆஹா, இன்ஷா இன்ஷா அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, வந்துட்டு உங்களோட கம்பெனிஸ் அதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சுக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்களே, பெரும்பாலும் உங்களோட ஊர்ல இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சுப்பாங்க, அந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் அதெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க, போயிருப்பாங்க இல்லையா? ஓ சார், ஓ சார். ஸோ அந்த அவங்க வேலை செய்கிற கம்பெனியை வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு எங்கள் மிடில் ஈஸ்ட் கத்தாரோ சவுதி அப்படி போகிற ஐடியாலாம் இருக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ வந்துட்டு இப்போ இருந்து என்ன செய்யுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. உங்களோட கம்பெனிஸ் நேம் ஐக்கியலும் உங்களோட யூஎஸ் சம்மந்தமான இதில் வந்துட்டு செய்யலும் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாரும் ஒன்றும் கேட்கல. ஸோ அவங்க நீங்களும் என்ன செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்க. ஜாப்ஸ் அது இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன, ரிமோட் வேலை கூட என்ன செய்யலாம் ட்ரை பண்ணி எடுக்கலாம். நிறைய ஐடியா வந்துட்டு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அதே போல் இன்னொன்று பார்ப்போம் நாம் இன்றைக்கு என்னன்னு சொன்னால், கென்வா. ரைட், கென்வா தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்கு சரி? கென்வா இல்ல சார். ஸோ கென்வா, ரைட், கென்வான்னு சொன்னால் புரியுது சார். தெரியுமா? ஜதுஷன் ஐடியா இருக்குதா? யாருக்கு சரி? ஆமாம் சார். யா ஓகே. இப்போ கேன்வா என்னன்னு சொன்னா இது ஒரு மல்டிமீடியா பிளாட்ஃபார்ம் உண்டு. ரைட். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய ஒர்க் பண்ணலாம். இதை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க என்ன செய்யலாம், இதை வச்சு சல்லியும் என்ன செய்யலாம் உழைக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அப்போ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் சிவி அடிக்கணும் இல்லையாப்பா, சிவி அடிக்கிறது அடிக்கலும், அதே போல் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அடிக்கலும், ஒரு போஸ்டர் எடிட் பண்ணுறது அடிக்கலும், எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யலும் இந்த கென்வாவில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி என்ன ஃப்ரீ, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. அந்த அளவுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் இதை வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் யூஸ் பண்ணுறவங்க, அதை வச்சு சல்லி வளைக்கிறவங்களா இருந்தால் என்ன செய்யலும், அவங்க வந்துட்டு இதை சல்லி கட்டி வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். அவங்களுக்கு அது என்ன செய்யும், மிச்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூமே சிவி அடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யலும், இதில் வந்துட்டு பார்க்கலாம் உங்களுக்கு சிவி அடிக்கலும். நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு என்னன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயமே ஃபஸ்ட்டு இருந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சிவி அண்டு அடித்து சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற அவ்வளோ டெம்ப்ளேட் வந்துடும். பாருங்கள், சிவின்னு அடித்த மட்டும்தான் எவ்வளோ டெம்ப்ளேட் வந்துக்குது. ரைட். பாருங்க, இவ்வளோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு இது ஒன்று. ஓகே, இந்த அடிக்கிற இதில் வந்துட்டு சிபி ஒன்று அடிக்கணும்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை அதை எடிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு டோனா ஸ்ட்ரோப்ன்றிருக்கிறோட பேரை உங்களோட பேரை வந்துட்டு மாற்றுறது தான் சிம்பிள். கஸ்டமைஸ் திஸ் பேஜ்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக அவங்கள எடிட் பண்ணுறது கொண்டு வந்துடும். அதே போல் இது மொபைல் வெர்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன செய்யலாம், அதையும் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சரி இதுக்கு மேல் கென்வா யூஸ் பண்ணுறாக்கள்? நான் ஒருக்கா இல்ல யூஸ் சார். பண்ணேன் சார். யூஸ் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் ஈஸியாக பண்ணி? இருந்தது. யா, எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் இல்லையா? என்னென்ன செஞ்சீங்க? சிவி ஏதாவது ரெடி பண்ணீங்களா? சிவி இல்லை சார், ஒரு பர்த்டே கார்டு ஒன்று எடிட் பண்ணி ஆ செய்யணும். எஸ், பர்த்டே கார்டு ரெடி பண்ணீங்க. ரைட், தட்ஸ் குட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பர்த்டே கார்டு ஒன்று ரெடி பண்ணினேன்னு சொன்னால் அதே இது நீங்கள் உங்களுக்கு அதை மார்க்கெட்டிங் மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்னால், நான் பர்த்டே கார்டு அடித்து கொடுக்குறேன்னு ஒரு 4 பேருக்கு அடித்து கொடுத்து என்ன செய்யலாம், அதுலேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு மிச்சம் ஈஸியான வழி. இதை ப்ரொஃபஷனல் லெவலில் செய்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இன்சாஃப்ட் உங்களுக்கு சிவி இருக்குதா? இல்லையே சார். இல்லை சார். சிவி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே ரெடி பண்ணுங்க. கட்டாயம் குயிக்காக ஒரு சிவி ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகே. நீங்கள் நம்ம ஓகே படிக்க சார். தயாரிக்கணும் இல்லை, நம்ம கிட்ட இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அதை வச்சு என்ன செய்யணும், சிவி ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஸோ கென்வாக்கு போங்க. கென்வாக்கு வந்து என்ன வேணுமோ அந்த இது வந்துட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. அந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சிவி வேணுமா, ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க ஒன்று இருக்குது, ரெஸ்யூமே வேணுமா, அதுவும் கைண்ட் ஆஃப் சிவி தான், ரெண்டு ஒன்று தான் ஆல்மோஸ்ட்.
அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம் ஈஸியாக அவங்களுக்கு எடிட் பண்ண முடியும். இல்லாட்டி முதல் வந்துட்டு வேர்டில் வந்துட்டு வேர்டோ அது சரி டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்துட்டு மிச்ச நேரமாக மெனக்கட்டு செய்கிற அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. அந்த டைம்லாம் போயிட்டு இப்போ மிச்சமே ஃபாஸ்ட் வேஸாக வந்துட்டு இப்போ கேன்வா இருக்குது. அதே போல் அடோபேட உண்டு. அடோபேட அதோட நேம் என்ன சொன்னால் நீங்கள் சொல்கிறேன். சார் நீங்க இந்த சிவி எடுத்தீங்க தானே சார்? ஓ அதே மாதிரி ஒரு பர்த்டே இன்விடேஷன் சும்மா எடுங்க சார் பாப்போம் உங்களோட இதுல. பாருங்க எந்த இதுல கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பர்த்டே கார்டு அடிங்க. ரைட், அதில் பேர் என்னையோ ஓகே சார். அதை சர்ச் பண்ணுங்க. பர்த்டே கார்டு அடிச்சிங்கன்னா ஆட்டோ வரும். நீங்கள் இதை அடித்து ஜஸ்ட் சிம்பிளாக எட் பண்ணுறது தான். இப்படி ஒன்று அடித்து கொடுத்தா உங்களுக்கு 7 மாதம் தானே நம்மளால் earn பண்ணலாம். ரைட், பாருங்க இதை உங்களுக்கு ஓகே. இது எந்த அடிக்கி இப்படி ஒரு இந்த அடிக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இமேஜை வந்துட்டு என்ன செய்கிறேன். ஸோ இது வந்துட்டு சிலது வந்துட்டு ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம் இந்த க்ரௌன் ஒன்று இருக்கிற வந்துச்சுன்னு சொன்ன அந்த பாருங்க க்ரௌன் அடையாளம் பண்ணிக்கு அது வந்துட்டு என்ன சல்லி கொடுத்துன்னு சொன்னா தானே அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு தருவாங்க. இது ஒவ்வொன்றுக்கு மிஷினில் என்ன இது எல்லாமே டெம்ப்ளேட். நம்ம விரும்பின டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் எடிட் பண்ணுறது நம்மளோட வேலை. ரைட், எப்படி ஒன்று இது இந்த இதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த பர்த்டே கார்டை எடிட் பண்ணி கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தோன்னு சொன்னால் என்ன செய்யும் உங்களுக்கு ஓட்டோ அவங்கள கஸ்டமைஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு போய் தரும். இதில் நீங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கிற எல்லாத்துல இதுவும் இருக்கும். ரைட், அதே போல் இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அடிச்சா பாருங்க இன்ஸ்டாகிராம் அடிக்கலாம் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அடிக்கலாம். அதை பாருல என்ன செய்யும் உங்களுக்கு டக்குன்னு இமீடியட்டாக வரும். ரைட், பாருங்க ஓகே இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அடிங்க. போஸ்ட் அடிச்சா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி ரெடி பண்ணினா லுக் இருக்குன்னு சொல்கிறதுல வந்துட்டு என்ன செய்யும் இருக்கும் உங்களுக்கு பிளாங்கான ஒரு போஸ்ட்டும் வந்துட்டு அதாவது ஒரு டெம்ப்ளேட்னு தருவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ரைட், பாருங்க லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. சாரி பர்த்டே இருக்குது. ஓகே, பாருங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்க இல்லையா யூடியூப். ஓ சார். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு யூடியூப்பில் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு வீடியோக்கு முன்னுக்கு ஃபோட்டோ வந்து தானே இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம உள்ளுக்கு போக ஓம் முடியும். சார். ஓம் சார். ஆ, அதுக்கு என்ன சொல்கிறேன் தம்ப்நெயில்னு சொல்கிறேன். யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்கிறேன். ஓ. அதெல்லாம் வந்துட்டு இங்கே நான் ரெடி பண்ணுறேன். யூடியூப் தம்ப்நெயிலில் வந்துட்டு பல 1000 ரூபா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்துட்டு பல லட்சம் ரூபா காசு செலவழிச்சு இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்றை கிரியேட் பண்ணுறது லட்சம் ரூபா காசு கொடுத்து கிரியேட் பண்ணுற யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரைட், இப்போ மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றலாம் இருக்காங்களே பெரிய யூடியூப் சேனல்ஸ். அவங்களாம் வந்துட்டு என்ன செய்வாங்க பெரிய லட்சக்கணக்கான காசு கொடுத்தா என்ன செய்கிற இப்படி யூடியூப் சேனலுக்கான இது இந்த இருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிற நீங்கள் இது அதிகமாக பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். ரைட், இப்படி இந்த அடிக்கிறது ஓ. டாப். ஓ. ஓம் சார். ஓகே, இந்த இது பார்த்துருப்பீங்க. இந்த இது பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியான இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் எடிட் அவ்வளோதான். சிம்பிள். உங்களோட ஃபோன்லேயும் இருக்குது கேன்வா ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் விண்டோஸ் மெஷினில் வந்துட்டு ஜஸ்ட் எனி வெப் ப்ரௌசர் க்ரோம் எட்ஜில் வந்துட்டு கேன்வான் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் அவங்கள இந்த இதுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு என்ன செய்யணும் எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நிறைய பாருங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சம்திங். பாருங்க பர்த்டே கார்டு இருக்குது, ரெஸ்யூமே இருக்குது. அஹ் அதே போல் நீங்கள் இது பார்த்துருப்பீங்க போஸ்ட்டுகள். நாங்கள் இந்த பொருட்கள் விற்கிறோம் அப்படியான பாருங்க அதுகளும் வந்துட்டு என்ன செய்யலும் இங்கே வந்துட்டு நம்ம எடிட் பண்ணலும் ஃப்ளையர் ரெடி பண்ணலும். பாருங்க இப்போ நாம இமீடியட்டாக வந்து சர்ச் பண்ணதை வச்சு நமக்கு என்ன செய்கிறாங்க அதிகமாக அது ரிலேட்டடான சிவியும் பர்த்டே இது அதிகமாக தராங்க. என்ன நம்ம இப்போ உடனே சர்ச் பண்ண சுட்டி. ரைட், ஸ்பெசிஃபிக்காக என்ன சரி நாம
ஓகே, ஸோ வந்துட்டு என்ன செய்யணும் உங்களுக்கு ஃப்ளையர் ரெடி பண்ணணும். சி- கட்டாயம் எல்லாரும் வந்துட்டு ஸ்டூடெண்ட் சிவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்ஷன் நீங்கள் ஒரு ஜப்புக்கு போகிற அறிக்கையிலும் ட்ரைனிங் போகிறதுக்கு என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டுக்கு கேட்குற விஷயம் அவங்க உங்களோட சிவியை தாங்கன்னு சொல்லி தான், ரைட்? ஸோ சிவி இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கட்டாயம் எல்லாரும் சிவி அடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே சரி ஒரு கம்பெனி ஆகிக்கலும் ஷாப்ஸ் ஆகிக்கலும் உங்களோட சிவியை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்டாக தெரிவிங்க கட்டாயம், ரைட்? ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு கேன்வா இருக்குது, மல்டிமீடியான ஒரு விஷயம். ஸோ அதையும் வந்துட்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இன்ஸ்ட் ட்ரை பண்ணீங்களா, வந்துச்சு அவங்களுக்கு நிறைய விஷயம். நீங்கள் சிவி வந்து ரெடி பண்ணணும் கட்டாயம். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ மஸ்ட் டூ, ரைட்? ஓகே சார். யா. ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம். ஜிமெயில். ஸோ ஜிமெயில் எல்லாரும் வந்துட்டு ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக, ரைட்? ஜிமெயில் என்னன்னு தெரியுமா எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓ சார். யா, ஸோ ஜிமெயிலுங்கிறது வந்துட்டு என்னன்னு சொன்னால் ஒரு ஒஃபிஷியலான கன்வர்சேஷன் மேக் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஜிமெயில்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நாம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பேசுகிறோமோ அதே போல் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ப்ரொஃபஷனல் லெவல், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க, அதே போல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக இருப்பாங்க. சரி, அப்போ உங்களோட கம்பெனியில் ஹையர் பண்ணுறவங்க இருப்பாங்க, வேலைக்கு இவங்க தான் நீங்கள் எடுக்கிறவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யறது, வைத்து நாம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டு கால் பண்ணிட்டுலாம் இருக்கல, ரைட்? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ். அப்படி எல்லாம் யாரும் செய்ய மாட்டோம். நாம அவங்க எல்லாம் என்ன செய்வோம், மெயில் மூலம் தான் கண்டக்ட் பண்ணுவோம், ரைட்? சிம்பிளாக ஜிமெயில் அடிச்சிங்கன்னு சொன்ன வரும். அதே போல் உங்களோட ஃபோன் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஜிமெயில் ஒன்று இல்லாமல் ஓப்பன் பண்ண இல்லை இல்லையா? அதே போல் நீங்கள் யூடியூப் பார்க்கணுமா இருந்தால் ஜிமெயில் ஒன்று இல்லாமல் லொக்கின் ஆகாமல் யூடியூப் பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட மொபைல் ஃபோன்லேயே தான், ரைட்? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜிமெயில் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நாம வந்துட்டு எப்பயுமே எல்லாத்தையும் வந்துட்டு டெஸ்க்டாப் விண்டோஸ், அதாவது லேப்டாப் இது தான் வந்துட்டு படிப்போம். இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் மொபைல் இதை விட, ரைட்? ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஒரு கம்போஸ் கொடுத்துட்டு நீங்கள் யாராவது இது வரைக்கும் ஒஃபிஷியல் கன்வர்சேஷனுக்கு வேண்டி ஜிமெயில் யூஸ் பண்ணி நாங்கள் இருக்கீங்களா, எனி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்? யாராவது? இல்ல சார். இல்லை. ஓகே, எனி ஒன் வேறு யாரும்? ரைட், ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இதை வந்துட்டு ஒரு ஒஃபிஷியல் கன்வர்சேஷனுக்காக வந்து நாம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்துட்டு கம்போஸ் இருக்கும். கம்போசன், ரைட்? கம்போஸை கிளிக் பண்ணிக்கணும். உங்களோட மொபைல் ஃபோனாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரைட் சைட் கார்னரில் பாட்டம் ஆஃப் த பார்ட்டில் இருக்கும் கம்போஸுங்கிறது, ரைட்? உங்களுக்கு இந்த ஜிமெயில் வந்துட்டு 15 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்துட்டு என்ன செய்வாங்க, ஃப்ரீயாக தருவாங்க, ரைட்? தெரிஞ்சிக்கும். யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு எப்படி ஸ்டோரேஜ்? சார்? 15 GB உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களோட எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளேன். பார்த்தீங்கன்னா காட்டுதா, விளங்குதா? 2% ஆஃப். ஓ சார், ஓ சார். யா, 15 GB ஃப்ரீ உங்களுக்கு, ரைட்? அது வந்துட்டு க்ளவுடில் இருக்கும். உங்களோட ஃபோனில் 128 GB இருக்குன்னு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணீங்கன்னா 15 GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் வந்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்துட்டு என்ன செய்யலாம், இங்கே ஏற்றி வச்சுக்கொள்ள மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ கம்போஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அஹ், யாருக்கு அனுப்ப போறீங்கன்றத கேட்கும். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களோட மெயிலில் தானே இருக்குது. இப்போ உங்களோட மெயில் இருக்கும் இப்போ, ரைட்? இது எந்த மெயில் வந்துட்டு இங்கே இருக்குது, அந்த மெயில் இருக்குது. இப்போ யாருக்கு அனுப்ப போகிறோம்ன்றது அஹ், பார்த்தோம்னு சொன்னால், ஸோ என்ன செய்வோம், மெயில் அனுப்புவோம், ரைட்? நான் இப்போ ஒரு மெயில் உண்டு அனுப்புகிறேன். ஓகே, அனுப்பிட்டு இப்படி ஒரு மெயில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு செய்கிறேன். சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன ஹெட்டிங், ஜிமெயில். இதில் வந்துட்டு கண்டென்ட்டை ரைட் பண்ணுறது தான் விஷயம் உங்களுக்கு, ரைட்? இப்படி ஒஃபிஷியல் கன்வர்சேஷன் வேண்டி இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக அதில் ஒஃபிஷியல் வேல எழுதலாம்.
எழுதிட்டு என்ன செய்யலும் நீங்கள் ஜஸ்ட் சென்ட் கிளிக் பண்ண என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே போல் என்ன செய்யலும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா செய்யும். அதே போல் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்துட்டு மேலுக்கு இது இருக்கும் இதே லோகோ வந்துட்டு ஐக்கன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ஃபைல்ஸ் வந்துட்டு என்ன செய்யலும் பிடிஎஃப்ஸ் அடிக்கலும், அதே போல் டாக்குமெண்ட்ஸ் அடிக்கலும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அடிக்கலும், எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யலும் உங்களுக்கு ஓட்டோ வாங்கி வந்துட்டு எட் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று எட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு அந்த லொக்கேஷனில் இருந்த பாத்தில் இருந்து செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா மைனிங் ப்ரெசன்டேஷன் டாட் பிபிடிஎக்ஸ்ங்கிற ஒரு இது ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆகி இருக்குது. ஓகே பாருங்கள். ஸோ அப்லோட் ஆகிட்டு ரைட். ஜஸ்ட் சென்ட் கிளிக் பண்ணோம்னு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே போல் என்ன செய்யணும் ஃபோட்டோஸ் இமேஜஸ் செட் பண்ணுறதுனால பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு காட்டும். அது வந்துட்டு எங்கே உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற இமேஜஸை வந்துட்டு என்ன செய்யும் பைபாஸ் பண்ணி எடுக்கும் ரைட். இல்லாட்டி என்ன செய்யணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அட்டாச் ஃபைலில் இருந்த இமேஜஸ் வந்துட்டு என்ன செய்யணும் உங்களுக்கு எட் பண்ணிடணும். ஓகே பாருங்கள். அதே போல் வீடியோஸ் அனுப்பிலும் பாருங்க நான் ஒரு டவுன்லோட் 200 ஒரு இமேஜ் வந்துட்டு அனுப்பிட்டேன், செலக்ட் பண்ணேன். இப்படி என்ன செய்யணும் நமக்கு இந்த இமெயிலை வந்துட்டு லாட் ஆஃப் பேயில் வந்துட்டு ஒஃபிஷியல் கன்வர்சேஷன் மேக்கிங்காக வந்துட்டு என்ன செய்யணும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ள ஏழுமா இருக்கும். ஜஸ்ட் சென்ட் கிளிக் பண்ண என்ன செய்யும் சென்ட் போகும். இல்லையா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் பக்கத்துலேயே ஒரு ட்ராப் டவுன் இது ஒன்று இருக்குது ஸ்கெட்யூல் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு போகணுமோ அத்தனை மணிக்கு ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணலும். அதே போல் கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணலும். இப்போ உங்களுக்கு சம் பர்த்டே விஷயம் அனுப்பணுமா இருந்தால் ஜஸ்ட் நாளைக்கு இன்றைக்கு 12 மணிக்கு அனுப்பணும், அவங்களுக்கு தூக்கம் போய் திரும்ப உங்களுக்கு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டைப் த டைம் அண்ட் ஓகே கொடுத்தேன்னு என்ன செய்யும் ஷெட்யூல் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா சரியா 12 மணிக்கு அவருக்கு அந்த மெசேஜ் ஸ்ட்ரைட்டாக போகும் ரைட். அதுதான் வந்துட்டு கம்போஸ் பாருங்கள். அதே போல் நீங்கள் புக் மார்க் பண்ணி வைக்கிறது ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா நீங்கள் புக் மார்க் பண்ணி வைக்கிறது வந்துட்டு இதில் வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சின்னு சொன்னால் செய்யலும் அதை வந்துட்டு புக் மார்க் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். பாருங்கள் இப்போ கிட் ஹப்புங்கிறத வந்துட்டு நான் புக் மார்க் பண்ணுறேன். அதை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக செய்யலும் இங்கே பார்த்துக்கொள்ளையில மாதிரிக்கும் ஸ்டார்ட்ங்கிறதுல சம்டைம்ஸ் சில முக்கியமான ஆட்கள்கிட்ட உங்களோட ஹெச்ஆர் அறிக்கை நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்லேருந்து வரவங்களோட மெசேஜஸ் அப்படி புக் மார்க் பண்ணி வச்சு என்ன செய்யலாம் உங்களுக்கு லேட்டரோன்னா வாசிச்சு கொள்ளே இயலும். இது வந்துட்டு டைமுக்கு அனுப்புகிற மெசேஜ். அதே போல் நீங்கள் சென்ட் பண்ணின மெசேஜஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் இங்கே வந்து பார்க்கலாம் ரைட். இப்போ நீங்கள் இன்பாக்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் சரியா ஜிமெயிலில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்பாக்ஸில் யூஸ்வலாக ஐடி பண்ணாமல் இன்பாக்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணின மெயில்ஸாக தான் இருக்கும் ரைட். அதே போல் நீங்கள் மெயில்ஸ் அனுப்பியிருப்பீங்க இல்லையா அந்த மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு சென்ட்டுங்கிறது எல்லாம் போய்த்து பார்க்கணும். இந்த அடிக்கிற மெயில் இது இவ்வளோ மெயிலும் வந்துட்டு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட். அதே போல் ஷெட்யூல் ஒன்று இருக்குது அது வந்துட்டு நீங்கள் நான் சொன்னேனே இப்போ நம்ம டைம் வச்சு அனுப்புறது ஷெட்யூல் பண்ணி அனுப்புறது வந்துட்டு அங்கே இருக்குது. அதே போல் டிராஃப்ட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி கண்டெக்ட் பண்ணி அந்த மெயில்ஸ் அனுப்பாம விட்ட மெயில்ஸ் வந்துட்டு டிராஃப்ட்னு சொல்லி சொல்லுவோம் ரைட். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லையும் டைப் பண்ணி போட்டு சென்ட் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராஃப்ட் மெசேஜ் அப்படி வந்து இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்கிற அப்டேட்டில் அப்படி இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா வழங்க. ஓகே அதே தான் நீங்களையும் நீங்கள் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அனுப்பாமல் விடுற இதுகளை வந்துட்டு என்ன செய்வோம் டிராஃப்ட்னு சொல்லி சொல்லுவோம் ரைட். அதே போல் இம்பார்ட்டൻ്റ് ஆனது அப்படின்னு சொல்லி சில இது வந்துட்டு முக்கியமானது இருக்கு. ஆல் மெயில்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணினது அதே போல் ரிசீவ் பண்ணினது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும் நமக்கு இதில் பார்க்குற மாதிரி. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்பெர்ம்ல ஒரு இது இருக்குது ஓகேயா. ஸ்பெர்ம் எங்கே ஒர்க் ஆகும்னு சொன்னால் சில இதில் வந்துட்டு உங்களுக்கு இது கிடைக்கும் என்ன சொல்லணும் நமக்கு நீங்கள் கூகுளில் இருந்து ஜிமெயிலில் இருந்துட்டு கோட் ரிசீவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்கள் எனி வெப்சைட்ஸுக்கு வந்துட்டு லொகின் ஆக போக்கில் வந்துட்டு உங்களுக்கு கோட் தருவாங்க. அந்த சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்களோட இன்பாக்ஸுக்கு வராது. எங்கே போகும்னா ஸ்பெர்முக்கு வரும் ரைட். ஸ்பெர்ம் சொன்னால் அது கொஞ்சம் கன்ஃபிடென்ஷியலான அதாவது நம்பகத்தன்மை குறைஞ்ச மாதிரியான இதுகளை வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணினான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்பெர்முக்குள்ள வரும். நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னது கோட் வரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் அதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலும் எங்கே வந்து பார்க்கணும்னு சொன்னால் இந்த இருக்கிற ஸ்பேம்ங்கிற இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம். இப்போ எனக்கு 16 மெசேஜஸ் வந்துட்டு ஸ்பேமில் இருந்துச்சு இல்லையா.
ஸோ அதில் வந்துட்டு என்ன செய்யலும் ஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட்ஸ் வந்துட்டு வந்துடும். இப்போ 30 40 இந்த கோடுகள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நமக்கு மெசேஜில் வர மாதிரி மெயிலில் கொடுத்தோம்னா இன்பாக்ஸுக்கு வரும் நம்ம கொடுக்குற மெயிலுக்கு. அதே வந்துட்டு சம்சைம் என்ன செய்யாது, எங்கே இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்பெர்மில் ஸ்டோர் ஆகும். அங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மெயில்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளையிலும் எதுவும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அலட்டிக்கொள்ள தேவையில்லை, மெயில் வர கோட் வரலன்னு. ரைட், பின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி delete பண்ணின மெசேஜஸ் தேவையா இருந்தா என்ன செய்யலும் ரிகவர் பண்ணி கொள்ள இயலும். ரைட், நம்ம என்ன செய்வோம், delete forever தேவையில்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், delete பண்ணி கொள்ள இயலும். ரைட், இல்லாட்டி என்ன செய்யும், நம்மளோட மெயில் ஸ்டோரேஜ் வந்துட்டு பிடிக்கும். அதே போல கேட்டகரிஸ் ஒன்று பாருங்க. இதுல வந்துட்டு சோஷியலா இப்போ ஃபேஸ்புக் அறிக்கைகள், இன்ஸ்டாகிராம் அதுகள்ல இருந்து வர மெசேஜ் வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னா ஸ்டோர் ஆகும். ரைட், அதே போல அப்டேட்ஸ் இப்போ நீங்க சில இதுகளுக்கு வந்துட்டு கொடுப்பீங்க என்னன்னு சொன்னா மெயில் திறக்க போகலை, நம்ம ஓப்பன் பண்ண போகலை கொடுப்போம். நாங்கள் இந்த அஹ், உங்கள்கிட்ட இருந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர் நீங்கள் வழங்குறீங்கன்னு சொல்கிறத நாங்கள் ரிசீவ் பண்ண விரும்புகிறோம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், இந்த இருக்கிற அப்டேட்ஸுக்குள்ள வந்துட்டு அந்த மெயில்ஸ் வந்துட்டு வரும். ரைட், ஸோ அதில் தான் வந்துட்டு அது. ஸோ நம்ம நியூ லேபிள் கிரியேட் பண்ணலும். அதே போல் இதுதான் வந்துட்டு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற வே ஆஃப் த என்ன சொல்லுவோம், நம்மட ஜிமெயில். இதை ஒரு ஒஃபிஷியல் கன்வர்சேஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் கம்போஸ் பண்ணுவோம். நம்ம ரிசீவ் பண்ணுற மெயில் எல்லாம் நம்ம இன்பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அனுப்பின மெசேஜ் போய்த்துட்டா இல்லையான்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. சென்ட்டுக்குள்ளே போய்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும் இருக்கும், சென்ட் என்னென்ன அனுப்பியாச்சு அப்படி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, சென்ட் விட்டது அப்படி. ரைட், ஸோ இது தான் வந்துட்டு ஜிமெயில். கம்போஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களோட மெயில் அடிப்போம். நாம வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு அனுப்புவோம் இல்லையா. அதே போல் ஜிமெயிலில் இருந்துச்சுன்னா அவங்களோட gmail.com இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதுக்கு அனுப்புவோம். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஜிமெயில் சொல்லி சொல்லுவோம். ஒஃபிஷியல் கன்வர்சேஷன்ஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சரி உங்களுக்கு ஐடியா இருக்குதா கேட்கணும்னு சொன்னால் கேளுங்க. ஜிமெயில் இப்போ நீங்கள் உங்களோட காலேஜ்லேயோ உங்களோட யூனிவர்சிட்டிலேயோ வந்துட்டு யாரையும் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வோம், உங்களோட மிஸ் மாதிரி அறிக்கையிலும் லெக்சர் மாதிரி அவங்களாம் கண்டெக்ட் பண்ணணும் என்ன செய்யும் நாம இந்த ஜிமெயில் மூலமாக தான் என்ன செய்வோம், கண்டெக்ட் பண்ணுவோம். ரைட், எனிவன் என்ன சரி கேட்கணுமா ஸ்டூடெண்ட்ஸ் ஜிமெயிலை பற்றி? சார் தேவையில்லாத மெயில் எல்லாம் தான் என்ன சார் பிளாக் பண்றது? ப்ளாக் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்கலாம், நீங்கள் 3 டாட் செய்யும். ரைட், பாருங்க திரும்ப செய்கிறேன். இப்போ சம்டைம்ஸ் அவங்க வந்து நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் திறந்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் அதிகமாக மெசேஜ் போட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பாருங்க தரகி பிளாக் கேமா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேமாங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுற ஒரு இது ஒரு வெப்சைட் உண்டு. சரி, ரைட், அந்த இதில் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு பிளாக் கேமா கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், ஆட்டோவா இங்கேருந்து வர மெசேஜஸ் வந்துட்டு பிளாக்கா. ரைட், ஓகேயா? ஓகே சார். ஓகே, உங்களோட ஃபோன்லேயும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், காட்டுதான்னு பாருங்கள். அதே போல் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணலும் அதே இதுக்கு வந்துட்டு ரிப்ளை அதே மெயில் கீழேயும் வந்துட்டு என்ன செய்யலும் ரிப்ளையும் பண்ண இயலுமா இருக்கும். ரைட், ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? சார். ஓகே, ஸோ நாம் அடுத்தது வந்து பார்ப்போம். கொஞ்சம் டைம் போயிடுச்சு இல்லையா, இஷ்யூ இல்லையே தானே இல்லையா. ஸோ லாஸ்ட் ஒன் பார்ப்போம். செட் ஜிபிடி. யார் செட் ஜிபிடி கேள்விப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும்? சார் நான் பாத்தீங்க. ஓகே, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதே போல் வேறு யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், செட் ஜிபிடின்னு ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா செட் நான் ஜிபிடி பார்த்துக்கிறேன் சார். யா பார்த்துக்கிறீங்க. ரைட், பாருங்க, இதுதான் செட் ஜிபிடி. செட் ஜிபிடிங்கிறது என்ன, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்எல்எம்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்,
அது ஒரு ஏஐ இல்லையா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? லேட்டஸ்ட்டாக கூட GPT-5ன்னு சொல்லி ஒரு வேர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கேள்விப்பட்டீங்களா? இல்ல சார். இல்லை, ரைட். இது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நீங்கள் இந்த இருக்கிற ChatGPT அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண பழக வேணும், ரைட்? இது வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் டெவலப் பண்ணிடலாம். அதே போல் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கிறதையான ஸ்டோர் தெரியும் தானே, மைக்ரோசாஃப்ட் அதில் இருந்தும் டவுன்லோட் பண்ணி ஓம் கொள்ளையிலும். சார். நாம் பார்த்த எல்லாமே வந்துட்டு லிங்க்டின் அறிக்கையிலும், ரைட்? அதே போல் கேன்வா அறிக்கையிலும், ஜிமெயில் அறிக்கையிலும், இது எல்லாமே மூணுலேயும் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. நாலுமே ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ் மிஷின்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துலேயும் வெப் ப்ரௌசர்லேயும் வந்துட்டு என்ன செய்யணும், நமக்கு எக்ஸஸ் பண்ணி கொள்ள எல்லாமே இருக்குது. இது நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன செய்யணும், உங்களுக்கு ஆன்சர் இப்போ 23 40 52 என்ன செய்யும் உங்களுக்கு ஈஸியாக விட சொல்லித்தரும். என்டர் பண்ணிங்கன்னா விட சொல்லித்தரும். சரி. சார் நீங்க அந்த ஈக்குவல் அடிச்சிட்டீங்க. ஓ ஓ ஓ ஓகே. சார் அப்ப சில நாட்கள் சொல்றாங்களே சார், அந்த செட்ஜிபில காசு கட்டி அந்த ஸ்டடி பண்ற அப்படின்னு சொல்லி, அது உண்மையா சார்? ஓ, ChatGPT தானே, ChatGPTக்கு என்ன செய்யலும், ஓ. காசு கட்டையிலும் இதுக்கு. ஓகே, பாருங்க. காசு இதில் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அதே போல் ப்ரோ வெர்ஷன் சொல்லி இருக்குது, ரைட்? அவ ஃப்ரீ வெர்ஷன் வந்துட்டு நமக்கு லிமிட்டடான access தருவாங்க. லிமிட்டடான access சொன்னால் உங்களுக்கு என்சன் இது வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, உங்களுக்கு அவங்களோட இமேஜஸ் எல்லாம் என்ன செய்யும், இது கிரியேட் பண்ணி தரும் உங்களுக்கு. அதே போல் நீங்கள் இமேஜை செட் பண்ணி இந்த இமேஜில் இருக்கிற பிரச்சனையை சொல்லித்தான்னு சொன்னால் அது சொல்லித்தரும். அப்படி நிறைய ஒர்க் வந்துட்டு என்ன செய்யலும் ChatGPT-யோட பண்ணலாம், ரைட்? இப்போ நாம ஒரு இப்போ 20 அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நடக்கும் இல்லையா? சாரி, 26 40 32 நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஆன்சர் தரும், பாருங்க. பாருங்க, 66 ஆன்சர் இது. அதே போல நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் இல்லை, சார் நம்ம செட்ஜிபிலேயே சார், வேணாம் இல்லை, சொல்லுங்க. செட்ஜிபில நம்ம வாய்ஸும் போட இருந்தாங்க சார், அந்த யா, இதை வயசும் ஒதுக்கிட்டாங்க சார். வயசும் போடல உங்களுக்கு. ஓ சார், நான் பார்த்தேன், நான் வந்து நான். யா, பாருங்க. பாருங்க, இந்த பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யான்னு இருந்தோம். இந்த பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா யாரு? இஸ் த விளாடிமிர் புட்டின், ரைட்? அப்படின்னு சொல்லி சில அவரோட டீட்டெயில்ஸோட வந்துட்டு என்ன செய்யுது, செல்லுது. அது எங்கேருந்து சோர்ஸ் எடுத்து இருந்துச்சுலாம் வந்துட்டு செல்லுது, சோர்சஸ், ரைட்? அதே போல் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி உங்களோட கம்பெனிக்கு ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும், ரைட்? நீங்கள் லோகோலாம் போய் டிசைன் பண்ண தேவையில்ல, கேன்வாவில் போய்த்து டிசைன் பண்ணலும்னு சொன்னால் எடிட் பண்ணி டிசைன் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு இங்கே நீங்கள் எப்படி இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், அது சரி. பாருங்க, இங்கே இதில் வந்துட்டு பெருசாக டைப் பண்ணுறேன் டைப் பண்ணலும், சிறுசாக டைப் பண்ணுறேன் என்ன செய்யலும் டைப் பண்ணலும். பாருங்க, இமேஜ் ஒன்று இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் என்ன செஞ்சேன், கிரியேட் மை லோகோ வித் மை நேம் ARJ ஃபார் மை பிஸ்னஸ். பிஸ்னஸுக்கான ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணித்தான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை என்ன செய்யுது, கிரியேட் பண்ணிட்டு ஜெனரேட் பண்ணி இருக்குது, ரைட்? இதெல்லாம் ட்ரை பண்ணீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓம் சார், நான் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் சார். யா, வேற இதே போல இது ChatGPT மட்டும் இல்லை, நம்ம ChatGPT ஒரு பயணியர் அறிக்கிறதால, அதாவது ஒரு முன்னோடி அறிக்கிறதால ChatGPT அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், சொல்லி கொடுக்குறோம். தெரியாத ஆக்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே போல டீப் சீக் AI இருக்குது. டீப் சீக் கேள்விப்பட்டீங்களா? டீப் சி. இல்ல சார், அதை பத்தி ஐடியா இல்ல. யா, அதே போல குரோக்னு ஒன்று இருக்குது, டெஸ்லாட. டெஸ்லாடனா ஈலான் மஸ்கோட. ஆம், அதே போல குவைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அலிபாபாட. அதே போல் கூகுளில் ஜெமினை இருக்குது. இப்படி நிறைய க்ளவுட் ஏஐ இருக்குது.
அதே போல் பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்படி நிறைய ஏஐஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி நமக்கு நாலேஜஸை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இமேஜ் வந்துட்டு ஜெனரேட் ஆகிறதுக்கு என்ன செய்யும், டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அது வேற என்ன சரி நாம கேட்கக்கூடிய மாதிரி நீங்கள் என்ன சரி சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஒரு விஷயத்தை கேட்டால் ஆன்சர் தருதான்னு கேட்கக்கூடிய மாதிரி. ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு ஆன்சர் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு செட் ஜிபிடி, ரைட்? இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அந்த கூகுள் சர்ச் எல்லாம் நமக்கு தவிர்த்து ஸ்ட்ரைட்டாக நம்மளால் என்ன செய்யலும், பாருங்க, இமேஜ் தந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வடிகட்டி தரக்கூடியதுதானே இது. அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கு நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான விஷயங்களை செஞ்சு கொள்ள ஏழுமா இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் கியூஎஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஓ சார். பாருங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் அது சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, சர்ச்சிங் த வெப்பாம். ஓகே, ஸோ ஐபிஹெச்எஸ் அக்கரைப்பட்டு. ஸோ அப்போ என்ன செய்யுது, ஐபிஹெச்எஸ் கேம்பஸ் வந்துட்டு என்ன செய்யுது, ஐபிஹெச்எஸ் கேம்பஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு டேட்டா இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ என்ன செய்யலாம், நீங்கள் விரும்பின விஷயங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இதை என்ன செய்யும், கோடிங் அடிக்கும், ரைட்? கோடிங் நாலேஜ் யாருக்கு சரி இருக்குதா? ஏ லெவல் ஓ லெவலில் வந்துட்டு ஐடி சப்ஜெக்ட் எடுத்தார்கள் யாரும் இருக்கிறாங்களா? கோடிங்கை பத்தி கேள்விப்பட்டீங்க சார், ஆனா ஃபுல் டீடைல்ஸ் தெரியா. யா, ஓகே. அது எப்படி சார் கோடிங்னு சொன்னா? கோடிங் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெப்சைட் எல்லாமே வந்துட்டு கோடிங் மூலம் தான் செஞ்சு வச்சு இருக்கிறாங்க, ரைட்? இப்போ இப்படி என்ன செய்யணும், உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், ஈவன் தமிழ் கூட என்ன செய்யும், ஒர்க் ஆகும், ரைட்? தமிழ் அடிக்கலும், இங்கிலீஷ், சிங்கள, whatever language it is, you can just type in the prompt line and you can have it, right? பாருங்க, இந்த கோடிங் எழுதுது. என்னத்துக்கு சார் கோடிங் அடிக்கிறீங்க? கோடிங் இப்போ ஒரு ஸ்மால் வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன செஞ்சோம், நம்ம கோட் ஒன்று அடிச்சு தான்னு சொல்லி அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அது கோட் அடிச்சுட்டு இருக்குது, ரைட்? என்ன கோட் கேட்டோம், HTML கோட் கேட்டோம், ரைட்? பாருங்க, HTML கோடுங்கிறது ஒரு டொக் டைப் HTML இருந்துட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இப்போ ஓ லெவலில் சம்டைம்ஸ் யாரும் அஹ், இந்த பாடம் சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு செட் ஜிபிடி வந்துட்டு என்ன செய்யும், நமக்கு தேவையான விஷயங்கள் யாருக்கு இப்போ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னா என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம். ஸோ இன்சாப் சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட கோர்ஸோட சம்மந்தப்பட்டது என்ன சரி எதுவும் படித்து தந்ததில் வந்துட்டு இது கொஞ்சம் என்ன மாதிரி இருந்து இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணுமா இருந்துன்னு சொன்னால் ஏதாவது சரி ஒரு பகுதி பாட்டிருக்குதா? சார் நீங்க கதைக்கிற தெளிவா விளங்கி இல்லை சார், கொஞ்சம் அடைச்சு அடைச்சு விளங்குது. ஓகே, ஓகே, இப்போ கேட்குது. சார் ஓ, இப்போ கேட்குதா? சார் நீங்க கதைச்சது கொஞ்சம் விளங்கல சார், திரும்ப சொல்லுங்களேன். ஓகே, இப்போ இப்ப கேக்குது. ஓ சார். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம், மெட்ஸ் பாடம் படிக்கிறோம், மெட்ஸ் பாடம் படிப்போம், சம்டைம் நமக்கு விளங்கி இருக்காது இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு கொப்பி எடுத்து முதல் பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் படித்ததில் சரி ஒரு இது ஒன்று உங்களுக்கு லைட்டாக விளங்காம மாதிரி இருந்துன்னு சொன்னால், ஓம் சார், விளங்காம இருந்தா? அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது சரி டவுட்ஸ் என்னத்தில் சரி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கோட் ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு வெப்சைட்டுக்கு. அது வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, இப்படியான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி தந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா விளங்கும். அதை வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், ரிவ்யூ பண்ணி கூட என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ள இயலும். ரைட். இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம ChatGPT-ல செஞ்சு கொள்ளலுமா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் யாராவது ChatGPT-யை பற்றி கேட்கணுமா இருந்துன்னு சொன்னால் கேட்கலாம். ChatGPT-ல வந்துட்டு என்ன சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் நாம யூஸ் பண்ணோம். அதே போல் உங்களுக்கு இதில் பிளான்ஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணலாம் பாருங்கள். அப்கிரேட் ChatGPT ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதை கொடுத்தோம்னு சொன்னால் மந்த்துக்கு வந்துட்டு $20 இருக்குது. அதே போல் வருஷத்துக்கு $200, அதாவது அரௌண்ட் 60,000 60,000 வரும். 1 மந்த்துக்கு 20,000 வரும். இது அட்வான்ஸாக வந்துட்டு இன்னும் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சல்லி கட்டி நம்ம யூஸ் பண்ணிடணும்னு சொன்னால். ஓகே. நம்ம பேசிக்காக நார்மலாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ன, நமக்கு இந்த ChatGPT ஃப்ரீ வெர்ஷனை வந்துட்டு என்ன செய்யும் போதும். அதே போல் உங்களுக்கு டீப் சீக் நிறைய இருக்குது. அதையும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலும், ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள் டீப் சீக்குன்னு. ரைட். அதுவும் வந்துட்டு ஒரு பெட்டரான ஏஐ வந்து தான். ChatGPT இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லி சொல்லலாம். அதே போல் இதில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. இதோட நீங்கள் என்ன செய்யலாம், கதைக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கொள்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு படித்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 2 ஹவர்ஸ் கிட்டயா பேத்துது. தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். இந்தியோட நம்மளோட கிளாஸ் வந்துட்டு முடியுது. பெரும்பாலும் நாளைக்கு ஹசன் சார் அவங்க எக்ஸஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அதோட நம்மளோட கோர்ஸ் வந்துட்டு முடியும். ஸோ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருந்துச்சா, நம்ம படித்த விஷயங்கள் ஐடியாக்கள் இருக்குதா? இதில் ரெக்கார்டிங் வரும். என்னையும் தேவைன்னுச்சுன்னா மேலும் இதை வந்துட்டு என்ன செய்யுங்க, இந்த வீடியோ வந்துட்டு ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சரி கேட்கணுமா? இப்ப இனி பாடம் முடிஞ்சா சார் இவ்வளவு தான் நம்மட ஐடில ஃபுல்லா நாலேஜ் எல்லாம். யா யா இதுகள் தான் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், மெயினான ஃபோக்கஸ் நம்மளோட கோர்ஸில் பேசிக் ஐடி நாலேஜ். ரைட். நாளைக்கு இல்ல எக்ஸஸ் கிளாஸ் வந்துட்டு ஹசன் சார் சொல்லுவாங்க. ஓ சொல்லுங்க. அந்த கடைசி வந்துட்டு அந்த இதோண்ட தருவாங்கன்னு சொன்னாங்க சார். அசைன்மெண்ட் உண்டா இல்ல என்ன சார் இன்க்ளூடிங் வரும் என்னென்ன பத்தி சொல்லலுமா? அசைன்மெண்ட் உங்களுக்கு யா, இது என்ன சொன்னால் நம்ம பவர் பாயிண்ட், அதாவது இவ்வளோ நாள் படித்த ஃபீச்சர்ஸை வச்சு என்ன செய்வாங்க, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த விஷயங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க, சில கொஷின்ஸ் வந்து ஓரியல் எக்ஸாமா சார்? இல்லை இல்லை உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. இதில் குரூப்லயே சார்? குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு மெயில் தருவாங்க. சார் நம்ம காலேஜ்ல சப்மிட் பண்ணலாம் தானே? யா யா உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம். அதில் ஒரு இஷ்யூவும் ஆகாது உங்களுக்கு. ஓகே. உங்களை அதுக்கு ஓகே சார். அதுக்கு சார் எனி இன்ஸ்ட்ரக்ட் டவுட் உண்டு பண்ணுவாங்க. சார். உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸ் தருவாங்க. அசைன்மெண்ட் இப்படி செஞ்சு சப்மிட் பண்ணுறேன். ஓகே. அதை பற்றி டோன்ட் வரி. ஓகேலுங்க. நம்ம காலேஜ்ல சார் அந்த சிங்கள பாடம் அறிமுகப்படுத்துறாங்க என்ன சார்? ஓ ஓ எல்லாத்துக்குமான இதை அது வந்துட்டு எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுது? எப்போ ஸ்டார்ட் ஆகுறன்னு இன்னும் எனக்கு நான் அதில் இது கேட்டுக்கொள்ளலை. நான் வந்துட்டு ஆனால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் அந்த அந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் தானே கண்டக்ட் சார்? விளங்கலை. அது ஃபர்ஸ்ட் பேட்ச் தானே சார்? ஓ ஓ ஃபர்ஸ்ட் பேஜ்னு நினைக்கிறேன் நான், ப்ரோபபிளி ரைட். சார் போட்டு இருந்தாரு அப்ப தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான். ஓகே ஓகே. வேற என்ன மாலும்? ஓகே சார், மாஷால்லா விளங்கிடுச்சு சார் டே பாடம் ஃபுல்லா. ஓகே ஓகே. கண்டக்ட்ல தேங்க்யூ நீங்க சார். இன்சாஃப் இன்ஷா அல்லாஹ். ரைட். சார் ஓ சொல்லுங்க. இப்ப நம்ம மைக்ரோசாஃப்ட்ல வந்து அந்த ஆட்டோகேட் எதுக்குள்ள சார் வரும்? அந்த ஆட்டோகேட் பத்தி எல்லாம் கொஞ்சம் விளங்குறதுக்கு ஆசையாகி. ஆஹா, இப்போ நீங்க QSல ஆட்டோகேட் சொல்லி தரலையா அந்த அந்த சாஃப்ட்வேர் பத்தி? இல்ல சார், அதை ஆட்டோகேட் சொல்லி தந்தாங்க. அது ஓகே. ஆட்டோகேட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் சார். காணாம இருக்குது அறிவு, நாலேஜ் காணாம இருக்குது. ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல போய் என்ன செய்யுங்க, ஆட்டோகேட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வரும், அதில் ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஆட்டோகேட்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தால், ட்ராயிங்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே ஓகே. என்ன கேட்கணுமா இன்னும் வேற யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓம் சார், ஓம் சார். ஓகே, அப்போ நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோமா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ் வந்து அஹ்சன் சார் அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், குட் லக். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். சார், ஓ எக்ஸ்கூஸ் மீ கேளு, சார். கேளுங்க கேளுங்க. சார், அந்த சர்டிபிகேட் விஷயம் எப்படி சார் எங்கட? ஓ சர்டிஃபிகேட் வந்துட்டு அந்த சர்டிபிகேட் விஷயம் எப்படி சார் ஐடில? சர்டிஃபிகேட் உங்களுக்கு சக்கீப் சார் அவங்க உங்களுக்கு அதுக்கான இது வந்துட்டு செஞ்சு தருவாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் எதுவும் worry பண்ண இன்ஷா தேவையில்ல. அல்லாஹ். இன்ஷால்லா அவர் எல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ரைட். அப்ப இனி கிளாஸுக்கு வர மாட்டீங்களா சார் நீங்க? நான் இதுதான் இந்த கடைசி கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. நாளைக்கு ஜாயின் ஆகுங்க சார், சும்மா பேசிட்டு முடிப்போம். ஓகே ஓகே இன்ஷால்லா கட்டாயம். ஓகே சார், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே வலைக்கம் சலாம். தேங்க்யூ சார், எவ்ரிவன். கட்டாயம் ஜாயின் ஆகுங்க நாளைக்கு. ஓகே. Thank you students everyone. Thank you so much for the cooperation. ஓகே சார், அஸ்ஸலாமு அலைக்கும். Alaikum சார். assalam warahmatullah.